அந்த படைப்பாளியையும் அந்த படைப்பினுடைய இந்த பொக்கிஷத்தையும் நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு அனுமதிக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறதே அந்த சக்கரா தான். உங்க பாக்கெட்ல பணம் இருக்காது. ஆனா போற இடத்துல எல்லாம் ஒரு பணக்காரன் அனுபவிக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒன் டே மேஜிக் மாதிரி நம்ம போகர் சித்தாந்த சபையால ப்ரூஃபே பண்ண முடியும். நீ கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ஆலயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை கேட்கக்கூடிய முறை இருக்கு. அந்த முறைப்படி கேள், உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ்7 நேயர்கள் அனைவருக்கும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நமக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்காக யாருக்கிட்டே போய் கையேந்தி நிற்கிறது. இதுதான் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா உண்மையிலேயே இறைவன் நம்மளை அதுக்குத்தான் படைச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது போய் கையேந்தி வாழ்வதற்குத்தான் உங்களை படைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அந்த அற்புதமான அந்த இறை சக்தி உங்களை படைச்சிருக்கிறதே யாருக்கிட்டையாவது கையேந்தி நிற்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அந்த படைப்பாளியையும் அந்த படைப்பினுடைய இந்த பொக்கிஷத்தையும் நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? என்னங்க சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணிட்டோம்? அப்படி எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கடனா இருக்கலாம். உடனே என்ன சொல்லுவாங்க? நேர போய் இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி பரிகாரம் பண்ணிரு. இல்ல உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, நேரம் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இந்த வைத்தியத்தை போய் இப்படி தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி இன்ன வேலையை செஞ்சு சரியாயிரும். எல்லாருமே வெளியில அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னாங்களே, அதை பண்ணுன யாராவது முழுசா சந்தோஷமா நிறைவா வாழ்றீங்கன்னு உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? அப்ப என்னதான் சார் பிரச்சனை? எங்க தான் சார் நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்? ரொம்ப ஹைடெக்கான வார்த்தைகளே வேண்டாம், எளிமையான வார்த்தை. நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, மொபைல் போன்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டே போறீங்க, உலகத்தை மறந்து. திடீர்னு எதிர்த்த மாதிரி ஒரு சாக்கடையோ அல்லது ஒரு ஆணியோ அல்லது மலமோ குறுக்க கிடக்குது, சாணியோ. இப்ப அந்த இடத்துக்கிட்ட போன உடனே உங்களையும் அறியாம அவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்க உடம்புல அனிச்சை செயல் மாதிரி அதை அப்படி தாண்டி நீங்க போகல. எப்படி சார் அது நடந்துச்சு? கையில தெரியாம கத்தி பட்டுருச்சு, ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள்ளாக அந்த ரத்தம் வெளியில வர்றது நின்று அந்த இடமே உறைஞ்சு அந்த வரக்கூடிய பாதை அடைபடுது. யார் சார் இந்த வேலை பண்ணா?
உங்களுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக யாரோ உள்ள வேலை பார்க்குறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சீங்களா? இவ்வளவு அர்ப்பணிப்போட ஒருத்தர் வேலை செய்றார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கஷ்டங்களோ, கடனோ, நோயோ, பிரச்சனையோ வரும்போது மட்டும், அங்க வேலை செய்யலன்னு நெனச்சு ஏன் வெளியில தேடி ஓடுறீங்க? அமைதியா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க உடம்புல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் அற்புதமான ரகசியங்கள் இருக்குன்னு அர்த்தம். உடம்புல 7 சக்கரம் இருக்கு. மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகஸ்ராரம். இது போக இந்த 7 போக 108 சக்ரா வேற இருக்குது. சகஸ்ரதளம் தவிர. அந்த 108 சக்ராவுக்கு ஒவ்வொரு சக்ராவுக்கும் ஒரு ஒரு பீஜத்தினுடைய அதிர்வுகள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் 108 மந்திரங்கள் சொல்லக்கூடிய பழக்கமும் வந்துச்சு. இப்போ சக்ராவை பத்தி என்ன தெரிஞ்சிருப்பீங்க? ஒவ்வொரு சக்ராவிலையும் ஒரு ஒரு சுரப்பி இருக்குது. ஒரு சக்கரா இப்படி ஆரோக்கியமா இருந்தா இன்னென்ன மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. சில எடுத்துக்காட்டுக்கு நான் சில விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகுதிக்கு பேரு கண்டம் அப்படின்னு பேரு. அதாவது நம்ம உடம்புல இந்த பகுதிக்கு பேரு அண்டம். இந்த பகுதிக்கு பேரு பிண்டம். 2யும் தொடர்பு வைக்கிற இந்த பகுதிக்கு பேரு கண்டம், பார்டர். இந்த பகுதியில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு சக்கராவோட பேரு விசுத்தி. அதுக்கு பேரே பாருங்க, விசுத்தி. சுத்தி அப்படின்னா சுத்தம். விசுத்தின்னு ஏன் வி சேர்த்திருக்காங்கன்னா, சுத்தங்களில் எல்லாம் இது ஆகச்சிறந்த சுத்தம் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய வேலை என்ன தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு பொருந்தாத மனிதர்களோ, சம்பவமோ, பிரச்சனைகளோ வந்தால் அதை தடுத்து நிறுத்தி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுமதிக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறதே அந்த விசுத்திங்கிற சக்கரா தான். ஒரு மனிதர் என்கிட்ட 1 லட்சம் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டார். இந்த சம்பவம் எனக்கு நடந்ததுக்கும் அது மாதிரி என் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். நீங்க பல இடங்கள்ல சில வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல வேளை நான் போய் அங்க பணத்தை போடாம விட்டேன். போட்டிருந்தேன் என் பணம் போயிருக்கும். எப்படி அங்க போட வேண்டாங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? எல்லாரும் சொன்னாங்க. எதையுமே கேட்காம நான் போய் அங்க முதலீடு பண்ணேன். என் பணமெல்லாம் போச்சு. எப்படி எல்லாரும் சொன்னதையும் தாண்டி உங்களுக்கு அங்க பணத்தை போடணுங்கிற உணர்வு வந்துச்சு? யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. நேரங்காலம்னு சொல்லி தப்பிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுடைய விசுத்தி சக்கரா சரியில்லாமல் இருந்ததின் விளைவாக ஏற்பட்ட ஒரு ரிசல்ட் அது. அந்த விசுத்திங்கிற சக்கரம் யாருக்கு ஆரோக்கியமாக செயல்படுகிறதோ அவர்கள் தனக்கு வரக்கூடிய, நல்லா கவனிக்கணும், எனக்கான விசுத்தி ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு வரக்கூடிய எதிர்மறையான எதையும் என் வாழ்க்கையில் அது அனுமதிக்கவே அனுமதிக்காது. இப்போ 1 லட்ச ரூபா ஒருத்தர் வந்து என்கிட்ட கடன் வாங்க வர்றாரு. அவர் வாங்கினா வருங்காலத்தில் என்கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்திட்டு ஓடிடுவாரு. இல்லை அவருக்கு எனக்கு பிரச்சனை வரப்போகுது. அது எனக்கு தெரியாது. ஆனா இயற்கைக்கு தெரியும். அவரையும் என்னையும் சந்திக்க விடாமலே செய்து தள்ளி வச்சிரும். இதுதான் அந்த சக்கரா பண்ணக்கூடிய வேலை. இதை நீங்க கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து எதிர்மறையான மனிதர்கள் அல்லது சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்ல எப்ப பார்த்தாலும் கடன் வாங்குறவன், கடன் கொடுக்கிறவன், வட்டி கொடுக்கிறவன், கஷ்டத்தை சொல்லி புலம்புறவன், தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசுறவன், எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியான நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்போ உங்க மணிப்பூரகத்தில் பிரச்சனை உண்டாச்சோ அப்பதான் இந்த மாதிரியான தொடர்புகளே உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா பணக்காரன், கேட்ட உடனே பணத்தை அள்ளி கொடுக்கிறவன், இல்ல பணம் புழங்கக்கூடிய இடம், இல்ல பணத்தை அனுபவிக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. இது நீங்க சொன்னா நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதான் உண்மை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க பாக்கெட்ல பணம் இருக்காது. ஆனா போற இடத்துல எல்லாம் ஒரு பணக்காரன் அனுபவிக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி சார் அது நடந்துச்சு? சிலர்கிட்ட பணம் நிறைய இருக்கும். ஆனா அந்த பணத்தை எடுத்து தான் அனுபவிக்கிறதுக்கான யோக்கியம் இல்லாம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சார் நடந்துச்சு? மணிப்பூரகத்தினுடைய ஆரோக்கியம் சார்ந்த ரகசியம் இது. மணிப்பூரகம் நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்பட்டால் 100 ரூபாய் இருக்கோ இல்ல 100 கோடி இருக்கோ சகல விதமான சந்தோஷத்தை அனுபவிப்போம். அதே மணிப்பூரகம் நல்லா இல்லை அப்படின்னா பணம் இருக்கும். ஆனா அந்த பணத்தை பார்க்க மட்டும்தான் முடியும், எடுத்து அனுபவிக்க முடியாது.
இல்ல ஆரோக்கியமான பேசுறது, செழிப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறவங்கள என் வாழ்க்கையில பார்க்க மாட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்திற்காக வெளியில ரிசல்ட்டை தேடி போறது சரியா, அல்லது தனக்குள் இயங்கக்கூடிய, தனக்காகவே இயங்கக்கூடிய அந்த மூல சக்திகளை எல்லாம் தொடுவது சரியா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒன் டே மேஜிக் மாதிரி நம்ம போகர் சித்தாந்த சபையால ப்ரூஃபே பண்ண முடியும். சகஸ்ர தளம் என்ற ஒரு சக்கரம் யாருக்கு ஆரோக்கியமாக இயங்கவில்லையோ 100 காமெடி சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் எப்பயுமே சீரியஸா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. புன்னகையும் சந்தோஷமும் உங்களுக்கு புரியவே புரியாது. எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு? இதே மாதிரி யாருக்கோ சகஸ்ர தளம் சரியாக இயங்கல, இல்ல எனக்கு சகஸ்ர தளம் சரியாக இயங்கல. நீங்களாம் பஸ்ல கவனிச்சு பார்த்திருப்பீங்க. சில இடத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம், பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவாரு, நம்மளே அறியாம சீட்டே இல்லாத கூட நகர்ந்து அவரை உட்கார வைப்போம். அதுவே சிலரை பார்த்தா பஸ்ல சீட்டு இருந்தாலும் கூட, இல்ல சார் அவர் டீ வாங்க போயிருக்காருங்க, ஆள் வருவாங்கன்னு சொல்லி இடம் கொடுக்க மாட்டோம். எப்படி சார் நடந்துச்சு இதெல்லாம்? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க தீர்வை தேடி எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இந்த உடம்ப கவனிங்க. திருமூலரை விடையா நமக்கு அறிவு பெருசாயிருச்சு. உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். ஒரு கோயில்ல யார் இருப்பா? சாமி இருப்பாரு. சாமியோட வேலை என்ன? நீங்க கேட்கிற வரங்களை கொடுக்கிறவர். அப்போ ஆலயம்னு இத திருமூலர் பகவான் சொல்றாருன்னா, நீ கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ஆலயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை கேட்கக்கூடிய முறை இருக்கு. அந்த முறைப்படி கேள், உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குங்கிறார். நான் சொல்லல, திருமூலர் பகவான் சொல்றார். நம் உடலில் இதுக்கு பேரே ஆலயம். ஆலயம்னா கோயில், கோயில்ல கருவறை, கருவறைனா சாமி, சாமினா கேட்டதை கொடுக்கும். கேட்டதை கொடுக்கிற சாமி கோயில்ல இருக்குன்னா, திருமூலர் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த கோயிலையும் சாமி இருக்குன்னு அர்த்தம், கருவறை இருக்குன்னு அர்த்தம். அந்த சாமிகிட்ட போய் கேட்கிற முறையில கேட்டா கேட்டதையெல்லாம் கொடுப்பாருன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் திருமூலர் அந்த வார்த்தையவே பயன்படுத்துறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்தை கவனிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்களா, இல்ல வெளியில தேடி 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 ஓடி 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 உங்க வாழ்க்கையவே முடிப்பீங்களா? சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுங்க. வாழ்க்கையை ரசனையுடன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. மீண்டும் ஒரு அற்புத தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் வந்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது எங்கள் வீட்டில் 6 தற்கொலை. என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் ஒய்ஃபு இறந்துட்டாங்க. எல்லாமே எங்கள் குடும்பமே தற்கொலை தான். எனக்கு வழியே தெரியல. நான் பால் இதெல்லாம் தர்ப்பணம்லாம் சேர்த்துக்கிறேன், அங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டேன். ஆனால் வழியே தெரியாமல் இருக்கிறப்ப யூடியூப்பில் பார்த்தேன். இவரோட சுய தர்ப்பணம் ஒன்று இருந்தது, இந்த மாதிரி செஞ்சுக்கங்கன்ட்டு. அப்பயே ரிலீஸ் கிடச்சிருச்சு. நான் செஞ்சு முடிச்சுட்டு போகிறப்ப எனக்கு ரிலீஸ் கிடச்சிட்டதுக்கா நான் மறுபடியும் இதை செய்யணும் அப்படின்ட்டு என் குழந்தைகளை செய்யணும்னு முடிவு பண்ணுறப்ப எனக்கு ஒரு தடங்கள் ஒன்று வந்தது. அப்புறம் எனக்கு பார்வதியிலேருந்து எனக்கு மொத்த கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டு அம்மாட்ட ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன், அம்மா 2 பேர் குக்கிங் பண்ணிக்கம்மா அப்படின்ட்டு நான் கேட்டேன். எனக்கு படிப்படியாக ஒவ்வொரு ரிலீஸ் கிடச்சி எல்லாமே பத்திரங்கத்தில் எல்லாம் திருப்பிட்டேன். இல்லை இந்த சபையில் ஐயோ முகத்தை பார்த்தாக்க எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு எனக்கு மட்டும் அனுமதி, யாருக்கும் அளவுடலாம் இல்லை. ஒரே தடவை மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. நான் உங்க முகத்தை பார்த்துட்டு போகணும், பார்த்தா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு உங்களோட அனுமதி கேட்டு ஐயாவோட ஆசீர்வாதத்தில் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் வந்துட்டு தான் இருக்கேன். யாருக்குமே இங்கே அளவோட இல்லை. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் எனக்கு அளவோட கொடுத்துருக்காரு. இங்கே நான் கூட்டிட்டு வந்ததில்ல, ஒருத்தருக்கு நல்லது நடந்துட்டு 50 நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஐயா இருக்கு, நல்லது நடந்துருச்சு. இன்னொரு பொண்ணு